ரஜினிகாந்த் எப்பவும் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னால் ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்ராமா போடுவார். ஐதர் அவரோட சினிமாவை இது பண்ணுறதுக்கு ஒரு நான் அரசியல் போகிறேன்னு ஒரு ட்ராமா அந்த மாதிரி. ஸோ ரஜினியை பொறுத்தவரை இஸ் லைக் அ கேட் ஆன் த வால். ஒரு ரஜினி ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது, தத்துவ ஞானி கிடையாது, அவர் பேசுகிறதெல்லாம் ரைட்டு, அவர் பெரிய யோகிய சிகாமணியும் கிடையாது. இப்போ வந்து 1989 வந்து டிஎம்கே ஜான்வரியில் அசம்பிளி எலெக்ஷனில் ஸ்வீப்பிங் மெஜாரிட்டியோடு வந்தாங்க, 168 சீட்ஸு. அதே இது அந்த வருஷம் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாஷ் அவுட். அப்போ வந்து என்கிட்ட கலைஞரே கேட்டார், கிட்டமாக உங்கள் ஒப்பீனியன் என்ன, ஏன் இப்படி ஆச்சுன்னா நான் சொன்னேன், 13 வருஷத்துக்கு உங்கள் தொண்டர்கள் உங்களோட கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நின்னாங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்துன்னா உங்கள் குடும்ப அரசியல் தான் நீங்கள் பண்ணீங்க. அவங்க வந்து அவங்களோட வீட்டு பையனை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இட் இஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நம்ம தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக விமர்சிக்கணும். பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மேம், இது இளையராஜா அவர்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து நடத்துனாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ரஜினி வந்து பேசின ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் சலசலப்பாயிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து இது இருக்கக்கூடிய புது கட்சி பழைய கட்சி எல்லாருமே வந்து உங்களை எதிர்த்து உங்கள்கிட்ட தான் வந்து போர் வந்து பண்ணணும், 2026 நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொன்னது. அவர் வந்து முதலமைச்சருக்கு ஒரு அன்பாக கூட சொல்லியிருக்கலாம். பட் அவர் இப்போ இந்த டைமில் இதை வந்து பேசுனது ஒரு சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினியோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இப்படி பேசுகிறதா அந்த விமர்சனம். ரஜினி வந்து லைக் சொல்லுவாங்க பாருங்க, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸில் அடிக்கடி குற்றவாளிகளை ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஜினிகாந்த் எப்பவும் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னால் ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்ராமா போடுவார். ஐதர் அவரோட சினிமாவை இது பண்ணுறதுக்கு ஒரு நான் அரசியல் போகிறேன்னு ஒரு ட்ராமா அந்த மாதிரி. ஸோ ரஜினியை பொறுத்தவரை இஸ் லைக் அ கேட் ஆன் த வால். பூனை வந்து மதில் மேலே உட்காந்துச்சு, இந்த பக்கம் குதிக்கணுமா அந்த பக்கம் குதிக்கணுமான்னு கேரக்டர் தான் ரஜினி. ஒரு ரஜினி ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது, தத்துவ ஞானி கிடையாது, அவர் பேசுகிறதெல்லாம் ரைட்டு, அவர் பெரிய யோகிய சிகாமணியும் கிடையாது. இப்போ வந்து சொல்கிறாரு, நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் நான்வெஜ், இப்போ உன்னால் நான்வெஜ் சாப்பிட முடியாட்டி நீ நான்வெஜ் சாப்பிட வேணாம் சொல்கிறேன். இது வந்து காந்தி வந்துட்டு பல்லு விழுந்தப்புறம் நீ வந்து பட்டாணி, இப்போ சின்ன வயசு பையன் பட்டாணி சாப்பிடணும் விரும்புவான், அவனுக்கு பல்லு நல்லாக்க படக்குன்னு சாப்பிடுவான். இப்போ எனக்கு இந்த வயசில் பல்லு ப்ராப்ளம்னா நான் வந்து நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரி தான் ரஜினியோட என்ன சொல்கிற போதனைகள். அவர் போதிக்கிறாரு, இப்போ பெரிய இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நான் இப்படி குடித்தேன். அப்போ நீ எவ்வளோத்துக்கு யோகியமாக இருந்தால் கிடையாது. அப்போ ஆன்மீகம்னு பேசுறதுக்கு இவங்க யாருக்குமே யோகிதம் கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி யாருக்குமே யோகிதம் இல்லை பேசுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு அதை ஒழுக்கமாக 100% ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கிடையாது. சாமியார்களும் ஃப்ராடாக இருக்கிறாங்க இன்னைக்கு. கோயிலில் நிறைய பேரும் ஃப்ராடாக இருக்கிறாங்க, சர்ச்சில் இதில் அதில் எல்லாத்துலேயும் எல்லா மதம் இது ஜாதி இல்லை எவனுமே. நீ வந்து நான் வந்து உங்களை கை காட்ட முடியாது, நீங்கள் என்ன கை காட்ட முடியாது, அந்த லெவலில் தான் இன்றைக்கி இருக்கிறோம் நாட்டிலேயே. அப்போ வந்துட்டு இது வந்து ரஜினிகாந்த் பேசிட்டான்னா அவர் என்ன பெரிய இவர் இந்த கிருஷ்ண பரமாத்மாவா இல்லாட்டி ஏதோ பெரிய இதாக கிடையாது. இஸ் ஆல்சோ அன் ஆக்டர், இஸ் ஆல்சோ ஹியூமன் பீங். அவனுக்கு நல்ல நேரம் கர்மா நல்லா இருந்திருக்குது, யூ பிகேம் அ பிக் ஹீரோ. அதனால இன்றைக்கி உன்னை நீ சொல்கிறத வந்து ஒரு 10 கோடி மக்களோ இல்லை 50 கோடி மக்கள் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் பேசுகிறது அந்த ஆள் பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி ஏற்றுக்கணுன்னா மாதிரி ஆட்கள்லாம் அதுக்கெல்லாம் பிளைண்டாக நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நல்லது எதனா பேசினா ஏற்றுக்கிறேன். ஈவன் இஃப் ஐ டோன்ட் லைக் ஹிம், அவர் நல்லது எதனா பேசினா ஏற்றுக்கலாம். பட் வந்துட்டு யோகியமே இல்லாதவங்க வந்துட்டு பெரிய போதிக்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அருகதை இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ இந்த ஸ்டாலின் அவர்களை தூக்கி வச்சு பேசுறது இதெல்லாம் காக்கா பிடிக்கிறது தான். இவங்களுக்கெல்லாம் என்னென்னா இப்போ இவங்க ஆட்சியில் இருக்காங்க, எல்லாத்தோட என்னென்னா இப்போ பொலிட்டிக்கலாக பிகாஸ் ஐ டூ டாக், நிறைய பேர் பொலிட்டிஷியன்ஸ் என்னோட பேசுகிறவங்களும் இருக்காங்க, என்னோட ஒப்பீனியன் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாத்தையுமே. இப்போ என்னென்னா எவ்ரிபடி திங்ஸ் தட் 2026 டிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இல்லைன்னு சொல்லி நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். எதுவும் பாலிட்டிக்ஸில் நடக்கலாம் கடைசி நேரத்தில். இப்போ வந்து 1989 வந்து டிஎம்கே ஜான்வரியில் அசம்பிளி எலெக்ஷனில் ஸ்வீப்பிங் மெஜாரிட்டியோடு வந்தாங்க, 168 சீட்ஸு. அதே இது அந்த வருஷம் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாஷ் அவுட், ஒரு சீட்டும் ஜெயிக்கலை. நீங்களாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க, அதில் உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அவங்க எதிர்பார்த்தாங்களா அவங்க வந்து வாஷ் அவுட் ஆவாங்கன்ட்டு? அப்படியே இப்போ நான் சொல்லியிருந்தாலும் அவங்கள அதை ஏற்றுப்பாங்களா? கிடையாது. அப்போ வந்து அந்த அடிப்பட்டப்போ தான் அவங்களுக்கு புத்தி வருது.
அப்போ வந்து என்கிட்ட கலைஞரே கேட்டார், கீதம்மா உங்கள் ஒப்பீனியன் என்ன, ஏன் இப்படி ஆச்சுன்னா நான் சொன்னேன், 13 வருஷத்துக்கு உங்கள் தொண்டர்கள் உங்களோட கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நின்னாங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா உங்கள் குடும்ப அரசியல் தான் நீங்கள் பண்ணீங்க தவிர்த்து அந்த தொண்டை வந்துட்டு இந்த கடிகட்ட தொண்டை யார் இருந்தது, அவங்க தான் அந்த கொடியை பிடிச்சி நிற்கிறாங்க. அவங்க தான் அந்த கட்சிக்காக உயிர் கொடுத்து உழைக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த கட்சிக்காரனுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒன்றும் செய்யலை. அப்போ அவர் ஃபீல் பண்ணார் நான் பேசுனது. ஓகே, திஸ் விச் ஈவன் என்டிஆர் டிட். நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த தவறை செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பதவி அந்த ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அந்த அந்த கட்சி தொண்டனை மக்களை மறந்துடுறாங்க. ஆனால் வாய் பேசுவாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் வித் ஆல் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். இது மட்டும் வெரி ஃபியூ, தட் இஸ் நம்ம நிஜமாகவே எந்த லீடரும் நிஜமாகவே மக்களுக்காக நிஜமாகவே செஞ்சாங்கன்னா கிடையாது. ஓகே, இனிமேல் ஃப்யூச்சரில் வருவாங்கன்னா பார்க்கணும். வி ஹாவ் டு சி. இதை வந்து அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும்போது இந்த மக்கள் கையிலையும் அந்த இது இருக்குது, பொறுப்பு. இந்த மாதிரி ஊழல் பண்ணவனையே மறுபடியும் தேர்ந்தெடுக்கும் போது இந்த தப்பில் வந்து மக்களுக்கும் பங்கு இருக்குது. ஸோ இந்த மாற்றங்கள் வந்து we have to wait and see in 2026, 2029 and 2031. இன்னும் 3 more elections இது வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் மேம் ஆல்ரெடி உதயநிதி பையனை வந்து இன்பநிதியை வந்து இவங்க லான்ச்செல்லாம் பண்ணிட்டாங்க. இதுவுமே நம்ம எல்லாருமே வந்து சரி ஓகே இன்னொரு வாரிசு அரசியல் பிளான் பண்ணுறாங்க நம்ம யோசனை பண்ணோம். எல்லா விழாக்கள்லையும் அந்த முன்னிறுத்தி வந்து உட்கார வந்து வைக்கிறாங்க அஃபிஷியல்ஸ், முக்கியமான பெரிய ஆளுங்க பக்கத்தில் இருக்கிறப்ப. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இதே அதே புரியுது இல்லைங்களா, வந்து அதே பேசுறது வேஸ்ட். என்னன்னா அவங்க வந்து அவங்களோட வீட்டு பையனை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது இஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நம்ம தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக விமர்சிக்கணும். பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எதிர்கட்சிக்காரங்க எவ்வளோ அதால் அட்டாக் பண்ணி என்ன பண்ண முடியும்னு சொல்லி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து நானும் பார்த்தேன், அவங்க உதயநிதி உட்கார்ந்துட்டு இருக்குது, அவங்க வைஃப் கிருத்திகா, அதுக்கப்புறம் இந்த பையன், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வைகோன்னு நினைக்கிறேன். வைகோ அது ரொம்பவே விமர்சனக்குள்ளாச்சு அந்த மாதிரி. அது வைகோவுக்கும் பாருங்க, அவரும் வந்துட்டு அவருக்கு இருந்த ஸ்டேஜ் இருக்கு, அவர் வந்து இப்போ ரொம்ப கீழ்த்தரமாக போயிடுச்சு. ஆனால் எனக்கு வைகோ பற்றி முதலே தெரியும். ஏன்னா ஐ ரிமெம்பர் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் 98 அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர் டெப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் இருந்தார். ஐ ஃபோர்கெட் ஹிஸ் நேம், சம் ராமச்சந்திரன் அது. அப்போ வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். ஏன்னா நான் வந்து என் பர்சனலுக்காக ஏதோ ஃபேவர் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். அப்போ நான் ஒருத்தர் சொன்னேன், பாருங்கள் நீங்கள் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து மெட்ரோஸில் மட்டும் வந்து இந்த ஹவுஸ் லோன்ஸ் வந்து 7.5% பிடிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் விவசாய லோன் வந்து அப்போவுமே 12% 13% இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், விவசாயிக்கு தான் மெயினாக கொடுக்கணும், ஏன்னா விவசாயிக்கு தான் எல்லாமே எதுவுமே கிடைக்காது. அப்போ நீங்கள் மெட்ரோஸில் மட்டும் அந்த வீடுங்களுக்கு கொடுக்குறதுக்கு, அப்போ நீங்கள் ஈவன் வில்லேஜஸ் வீடுகளுக்கும் கொடுக்கணும். தென் இட் இஸ் ஃபேர். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து இது விவசாயிகளுக்கு ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணக்கூடாது, இது நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம்ல, யார் பெரிய அங்கம் வச்சிட்ருக்கீங்க இந்த மினிஸ்டர். ஓ நோ கீதா, நான் வந்துட்டு பர்சனலாக என்னன்னா சார் நான் எனக்கு பர்சனலாக இந்த ஃபேவர் கேட்கல, நான் கேட்குறது விவசாயிங்க. அப்போ வந்து எங்கள் கட்சியில் இருந்தவர் ஒருத்தர் அவங்க கட்சியில் இருந்தார், ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பேச்சாளர். அப்போ உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன் ஃபோனு வச்சுட்டு, எப்பேற்பட்ட ஒரு சுயநலவாதி இவங்கெல்லாம், அப்போ மக்கள்கிட்ட போய் மக்களுக்கு இவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. அப்போ விவசாயிகள் நம்ம நாட்டில் விவசாயிகளுக்காக பேசுகிறவங்க யாருமே கிடையாது, வெரி ஃபியூ. தட் இஸ் 100ல் 1 இருந்தால் பெரிய அதிசயம். அப்போ வந்து இந்த அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் அவங்க வந்துட்டு ரொம்ப சுயநலத்துக்காரங்க. இவங்களை பற்றிலாம் நிறைய பேருக்கு தெரியாது, வெளியே இருந்து பார்க்க நினச்சிக்கிறீங்க நீங்கள்லாம் அவங்களாம் பெரிய. ஆனால் எனக்கு இவங்களை எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக நான் பழகியிருக்கேன், இவங்களோட புத்தி, இவங்க சுயநலமெல்லாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ வருஷம் பையனை அரசியல் கொண்டு அந்த கட்சியில் எவ்வளோ பேர் குப்பை கொட்டியிருப்பாங்க, அவரோட எவ்வளோ பேர் உயிர் கொடுத்தாங்க. இப்போ நீங்களாம் அதை பார்த்துக்க மாட்டீங்க. எவ்வளோ பேர் வந்து அவங்களோட வந்து இந்த நெருப்பு போட்டுட்டா இன்னொன்று தமிழ் அது என்ன சொல்லுவாங்க, தீக்குளிச்சல், அப்படியெல்லாம் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பாவெல்லாம் இளைஞர்களுங்க. அப்போ வந்து அந்த மாதிரி உயிர் கொடுத்தவங்களே இன்னைக்கு போய் நீ இதே திமுகவோட நீ கை கோட்டுட்டு இருக்கிறியா, அப்போ வந்து நீ சுயநலவாதி தானே. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் உங்களோட எவ்வளோ குப்பை கொட்டினவெல்லாம் இன்னைக்கு சடனாக உன் பையன் வந்தால் உன் பையனுக்கு நீ பதவி கொடுக்குறீங்கன்னா, அப்போ நீங்கள்லாம் வந்துட்டு சுயநலவாதிகள். சரி, நீங்கள்லாம் வந்து மக்களுக்காக வரல, உங்களோட அரசியல் வாழ்க்கை உங்களோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது தான் இவங்கெல்லாம் வராங்க தவிர்த்துட்டு மக்கள் பற்றி நினைக்கிறாங்களா கிடையாது. யாருமே யோசிக்கிறதுல, மக்கள் நலனை பற்றி யாருமே யோசிக்கிறது. ஐயா இந்த உதயநிதி இந்த இன்பநிதி எல்லாம்
இட் இஸ் தேட் வே ஆஃப் அந்த பையனை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவனை கொண்டு வந்துட்டு லைம் லைட்டில் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து உதயநிதி ஏதோ இப்போ ஸ்டாலின் போயிட்டா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதின்னு அது அவங்க கட்சியில் இருக்கணும், அவங்களுக்கு முதுகெலும்பு இருக்கணும் பேசுறதுக்கு. நம்ம வெளியே இருக்கவங்க கமெண்ட் தான் அடிக்க முடியும் தவிர்த்துட்டோம், இல்லாட்டி பேசலாம். பட் வந்துட்டு அதை பற்றி ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அவங்க கட்சிக்காரங்க தான் இருக்கணும், நம்ம ஒன்றும் பேச முடியாது. இப்போ எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தங்களோட ஓட் பேங்க்கு ஒரு அடி விழுகுது, விஜய் மூலமாக விழுகுது. நடக்கக்கூடிய அவங்களோட பிரச்சனைகளை எடப்பாடியுமே ஒரு சைடு எடுத்து வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த அபாயத்தை வந்து திமுக உணராமல் வந்து இருக்காங்களா? இல்லை அதான் நான் சொல்கிறேனே, திமுக பொறுத்தவரையிலையும் அவங்க ஆணவத்தில் இருக்காங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க தட் இஸ் நம்மளுக்கு அப்போசிஷன் இல்லை, தட் இஸ் 2019 பார்லிமெண்ட் ஜெயித்தோம், 2021 அசம்பிளி ஜெயிச்சிருக்கோம், அண்ட் தென் 2024 பார்லிமெண்ட்டும் தம்பிங் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்கோம். பட் தே டோன்ட் ரியலைஸ் அந்த ஜெயிச்சதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜெயலலிதா நபர் பேரை வச்சு தான் ஸ்டாலின் ஜெயிச்சிருக்குது. பட் வந்துட்டு அது நெகட்டிவ் ஓட் என்னன்னா இப்போ நெகட்டிவ் ஓட் ஃபார் பிஜேபி மேலே இருக்க அதிருப்தியில தான் இவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அதே வந்து 2026 நீடிக்கும்னா வந்துட்டு எதுவும் அதான் நான் சொல்கிறேன், அரசியலில் எதுவும் நடக்கலாம். அன்றைக்கி வந்து 1989 இவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வந்தாங்க. பட் 1991 ஜான்வரி they were dismissed. அவங்க எதிர்பார்த்தாங்களா அவங்க கட்சி டிஸ்மிஸ் ஆகும், பிகாஸ் 168 MLA சீட்ஸ். அப்படி இருந்தும் டிஸ்மிஸ் ஆனாங்கன்னா இதுதான் விதி. யார் விதி யார் கர்மா எப்படி நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்குலாம் நம்ம ஆணவத்துக்கு திமிரில் ஆடுறோம். அந்த ஆணவத்துக்கும் ஒரு அடி விழும். என்ன இப்போ தமிழ்நாட்டில் ப்ராப்ளம்னா லைக் இட்ஸ் இன் ஆல் இண்டியாவில் எப்படி வந்து பிஜேபிக்கு ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லை, பிரிஞ்சு இருக்காங்க. அதே சூழ்நிலையில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா இந்த அதிமுகவில் இருக்க ஒவ்வொரு அறிவுகேட்ட அந்த அரசியல் தலைவர்கள்னு சொல்கிறேன், அவங்களுக்கு நான் இவங்கள தலைவர்கள்னு சொல்ல மாட்டேன். இவனுங்கெல்லாம் வந்துட்டு எப்படி வேலைக்கு போகிறாங்க. பிஜேபி இஸ் பிளேயிங் இட்ஸ் கேம் வெரி வெல். அதை வந்து இவங்களுக்கு எதிர்த்து பேசலான்னா அவங்க யாருக்குமே தைரியம் கிடையாது. ஏனென்றால் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஊழல் பட்டியல் இருக்குது. அதை வச்சு தான் பிஜேபி மேட்சுது. அமித்ஷா இஸ் பிளேயிங் அ வெரி குட் கேம். அதை எதிர்த்து பண்ணுறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இந்த அதிமுகவில் இப்போ எந்த லீடர்ஸும் இல்லை. நான் எதிர்த்து பேசுகிறேன். இப்போ நான் எதிர்த்து பேசினாலும் எனக்கு எவ்வளோ எஃப்ஐஆர்ஸ் வருது. இப்போ நான் நிர்மலா சீதாராமன் பண்ணுற தவறுகள் எல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி எனக்கு எஃப்ஐஆர்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி பயப்பட மாட்டேன். அவங்க என்னென்னாலும் பண்ணட்டும். சரி, நான் என்ன பொறுத்தவரையிலும் நான் என்ன நினைப்பேன், நம்ம மனசாட்சி கிளியராக இருக்கணும். நம்ம யாரை பார்த்து பயந்துக்கணும்னு தேவையில்லை. பார்க்கலாம். வில் வெயிட் அண்ட் see. Okay. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com